என் அன்பு தங்கமே, நீண்ட நேரமாக உன் வராகி அம்மா உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன். அம்மா, நீ எதிர்பார்த்த வெற்றி செய்தியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நீண்ட நேரமாக நின்று கொண்டிருப்பதனால் உன் தாயானவள் எனக்கு கால் வலிக்கின்றதல்லவா? அம்மா, இந்த உலகத்தையே தூக்கி சுமந்தவள் உன்னை தேடி ஓடோடி வந்து உனக்கான வெற்றி செய்தியினை கொண்டு வந்திருக்கிறேன் என்றால் என் பிள்ளை அதை உடனே நீ கேட்டுவிட வேண்டுமல்லவா? என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை நான் சொல்ல வரும் பொழுது உன் தாயானவள் எனக்கும் அதிக சந்தோஷமாக இருக்கும், அதிகமான மனநிறைவு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தைக்கு சில விஷயங்களை நல்லது நடந்துவிட்டது என்றால் அதை ஓடோடி நான் சொல்ல வந்து விடுவேன். அப்படித்தான் இன்றும் உன் தாயானவள் உன்னை தேடி வந்து நீண்ட நேரமாக காவல் நின்று கொண்டிருக்கின்றேன். அம்மா காத்திருக்கிறாள் என்று நினைத்து என் பிள்ளை நீ வேதனைப்படாதே. உன்னோடு பேச வருவதில் அம்மாவிற்கு எப்பொழுதுமே மகிழ்ச்சிதான். இந்த தாயானவள் உன்னோடு ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல வந்திருக்கும் பொழுது அதை என் பிள்ளை கேட்டுவிட்டால் மனமகிழ்ச்சியோடு துள்ளி குதிப்பாயல்லவா? அப்படியானால் அதை காத்திருந்து உனக்கு சொல்வதில் எந்த தவறும் இல்லை. அதனால்தான் இன்று அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற சோதனைகளை எல்லாம் நீ கடந்து இனி உனக்கான நல்ல விஷயங்களை அடைய வேண்டிய காலகட்டம் வந்து கொண்டிருக்கின்றது என்று அம்மா எத்தனை முறை உனக்கு உணர்த்தினாலும் அது நடந்தால் மட்டும்தானே என் பிள்ளை நீ நம்பிவிடுவாய். அதுவரையிலும் உன்னுடைய மனதிற்குள் அந்த கவலைகள் மட்டும்தானே குடிகொண்டிருக்கும். அதனால்தான் இன்று அம்மா உனக்கான அந்த நல்ல செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நீ வருத்தப்படுவதற்கோ வேதனைப்படுவதற்கோ இனி உன் வாழ்க்கையில் எதுவும் இல்லை. உன்னை சூழ்ந்து வந்த சூழ்ச்சிகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டது. அதுவும் இந்த தாயானவள் என்னால் எல்லாமே நடத்தி முடிக்கப்பட்டது. இந்த வராகி யார் என்று உன் வாழ்க்கையில் நான் நிரூபித்து காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டதல்லவா? இதன் பிறகு அம்மா அத்தனை எளிதாகவெல்லாம் உன் வாழ்க்கையில் எந்த கெடுதல்களையும் நடக்க விட்டுவிட மாட்டேன். நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை இனிமேல் தவிக்க விடமாட்டேன். என் பிள்ளைக்கு எதை எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்று தெரிந்து வைத்திருப்பவள் இனியும் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்திடுவேன். என் தங்கமே, இந்த தாயிடம் உனக்கான நல்ல செய்தியை தானே விரும்புகின்றாய். அம்மா, கஷ்டங்கள் இருந்தாலும் அது எனக்கு தெரியாத விஷயங்கள் அல்ல. அதனால் நீ கஷ்டத்தை பற்றியே பேசி பேசி மேலும் என்னை காயப்படுத்தாதே. நானே ஏதோ ஒரு ஆறுதலுக்காகத்தான் உன்னை நாடி வருகின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நீயும் மேலும் மேலும் என்னை கஷ்டப்படுத்தினால் அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்று என் பிள்ளை நீ வேதனைப்படுகின்றாய். என் தங்கமே, உன்னுடைய இந்த வேதனை, உன் மனதில் இருக்கின்ற இந்த எண்ணங்கள் எல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை. என் பிள்ளை என்ன நினைக்கின்றாய்? என் பிள்ளைக்கு எந்த விஷயத்தில் ஆறுதல் தேவைப்படுகின்றது என்பது எல்லாம் எனக்கு நன்றாக தெரியும். நீ எந்த ஒரு நல்ல செய்தியை எதிர்பார்த்து என்னை நாடுகின்றாயோ அந்த நல்ல செய்தியை நான் உன்னை தேடி வர வைக்கின்றேன். என் குழந்தைக்கு வாழ்க்கையில் பல நல்ல சந்தர்ப்பங்களை உன் அம்மா நான் உருவாக்கி கொடுக்கின்றேன். இந்த வராகியை மட்டும் எப்பொழுதுமே நீ சாதாரணமாக எடை போட்டு விடாதே. இவள் எத்தனை எத்தனை சாதனைகளை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க போகிறாள் என்பதனை இனிமேல் நீ கொஞ்சம் கொஞ்சமாக காணத்தானே போகின்றாய். அம்மாவினுடைய அன்பினை நீ புரிந்து கொள்ளத்தானே போகின்றாய். இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடத்தி இருக்கின்ற நல்ல விஷயங்கள் என்னவென்பதனையும் நீ உணரத்தான் போகின்றாய். வராகி,
உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கின்ற சந்தோஷமான மாற்றங்களை எல்லாம் என் பிள்ளை இனிமேல் காணும் பொழுது உனக்கு நிச்சயமாக இந்த தாயின் மீது இருக்கின்ற அன்பு இன்னமும் அதிகரிக்கத்தான் செய்யும். அம்மா எந்நாளுமே உனக்கான மன மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை நான் புரிந்து கொண்டு இனி எப்பொழுதுமே உனக்கான பல சந்தோஷங்களை உன்னிடத்தில் கொடுக்க விரும்புகின்றேன். இந்த வராகி உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு மாற்றத்தை இப்பொழுது உன்னிடத்தில் சொல்லவா? நிச்சயமாக என் பிள்ளை நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கத்தான் போகின்றாய். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் உனக்கு கெடுதல் செய்ய நினைத்த ஒருவரை நான் இப்பொழுது பல சூழ்ச்சிகள் செய்த அவர்களை நான் பல தண்டனைகளை வழங்கி அவர்கள் வாழ்க்கையில் ஆட்டம் காண வைத்திருக்கின்றேன். அம்மா, எதற்காக தண்டனை கொடுத்தாய் என்று நினைக்கலாம். ஏனென்றால் அவர்கள் செய்த விஷயங்களுக்கெல்லாம், அவர்கள் செய்த சூழ்ச்சிகளுக்கெல்லாம் எத்தனையோ வாய்ப்புகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கு நான் கொடுத்த வாய்ப்பினை அவர்கள் சரியாக பயன்படுத்தவில்லை என்பதனால் அவர்களுக்கான தண்டனை அவர்களுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இனி கனவிலும் கூட ஒருவருக்கு கெடுதல் செய்ய அவர்கள் நினைக்க மாட்டார்கள். என் தங்கமே, வாழ்க்கையில் இனிமேல் துரோகிகள் இல்லை, எதிரிகள் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? எதிரிகளும் துரோகிகளும் இருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை உனக்கு சுவாரஸ்யமாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். என் பிள்ளை அப்பொழுதுதான் அடுத்தது என்ன செய்ய வேண்டும், நாம் முன்னேற வேண்டும், நம் வாழ்க்கையில் நாம் நினைத்ததை சாதித்து காட்ட வேண்டும் என்று சிந்தித்து கொண்டிருப்பாய். இல்லை என்றால் இந்த விஷயங்களை எல்லாம் அப்படியே நீ கிடப்பில் போட்டு விடுவாய். நடப்பதை எல்லாம் நீ அப்படியே எதுவும் கண்டும் காணாமல் விட்டு விடுவாய். ஏனோ வாழ்க்கை இருக்கின்றது, ஏனோ வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது என்று எண்ணி விடுவாய். என் தங்கமே, இப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக எதிர்கொள்ள வேண்டும். அதனால் எதிரிகளும் துரோகிகளும் இருக்கின்றார்கள் என்று எண்ணி வேதனைப்படாதே. இவர்கள் உன் வாழ்க்கையில் உன்னை பக்குவப்படுத்துகின்றார்கள். இவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை செய்கின்றார்கள். உன்னை முன்னேற்றுகின்றார்கள். அடுத்த நிலையை நோக்கி உன்னை சிந்திக்க வைக்கின்றார்கள். இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே உனக்கு அம்மா நிச்சயமாக நிறைவேற்றி தருகின்றேன். என்றென்றைக்கும் நான் உனக்கு தந்திருப்பது சத்திய வாக்கு என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே. வராகியினுடைய அன்பு என்னவென்பதனை ஏற்கனவே நீ புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கின்றாய். இந்த வராகியினுடைய பராக்கிரமம் என்னவென்பதனை இனிமேல் நீ உணர வேண்டும். அம்மா எத்தனை சக்தி கொண்டவள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ நினைத்ததை விட இந்த வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை அம்மா தருவாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என்றுமே உனக்கான சந்தோஷத்தை நான் உன் கைகளிலேயே உரித்தாக்குகின்றேன். மனநிறைவான வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். மனமகிழ்ச்சியோடு சந்தோஷத்தை நீ அனுபவிக்க வேண்டும். என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது உனக்கான நல்லது என்பதனை நீ அறிய வேண்டும். இந்த வராகி தேடி வரும் பொழுதெல்லாம் என்னை நீ உணர்ந்து கொண்டு அம்மாவை தேடி வந்து அம்மா வாக்கினை கேட்க வேண்டும். உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நீ என்னோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அம்மாவிடம் பேசுவதற்கான வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கின்றது. இந்த வாய்ப்புகளை எல்லாம் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு உன் கஷ்டங்களை எல்லாம் என்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும். அப்படி சொல்லும் பொழுது உன் மனதில் இருக்கின்ற பாரம் எல்லாம் குறைந்துவிடும். என் தங்கமே, யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாத இரகசியங்களை கூட நீ என்னிடத்தில் சொல். அம்மா அதற்கான தீர்வினை நிச்சயமாக உனக்கு விரைவாக கொண்டு வந்து கொடுப்பேன்.
மற்றவர்களைப் போல உன் கஷ்டங்களை நினைத்து நான் சந்தோஷப்பட மாட்டேன். என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றுமே உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும்.